வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். என்னை ஹிட்லர் என்றனர், தவறிழைத்தவர்களுக்கு பாராபட்சம் காட்டப்பட மாட்டாது ஜனாதிபதி கருத்து. பாடசாலைகளில் போலீஸ் நாய்களின் உதவியுடன் போதைப்பொருள் சோதனை. பதில் பிரதமர் நீதியரசராக நீதியரசர் எஸ் துரைராஜா நியமனம். தொழிற்கல்வியை மையப்படுத்தி கல்வி அமைச்சின் விசேட வேலை திட்டம் அறிமுகம். தேர்வு கிடைக்கும் வரையில் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை முத்துநகர் விவசாயிகள் கருத்து. மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருப்பது ஜனநாயக விரோதம் மஹிந்த தேசப்பிரிய கருத்து. நுகேகொடை பேரணியில் மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் என்று அறிவிப்பு. வங்கக்கடலில் அடுத்தடுத்து உருவாக உள்ள 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி. டெல்லியில் விமான சேவைகளுக்கு கடும் பாதிப்பு. மக்களுக்கு எதிராக எவரேனும் தவறு இழைத்திருப்பார்களாயின் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு அமைய தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விடயத்தில் யாருக்கும் பாரபட்சம் காட்டப்பட மாட்டாது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். பாராளுமன்றில் இடம்பெற்று வருகின்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். குறித்த உரையில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் போது என்னை ஹிட்லர் என்றார்கள். அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து ஹிட்லரை தோற்கடித்தது போல் எதிரணிகள் ஒன்றிணைந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சர்வாதிகார பயணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார். அத்துடன் 2025 ஆண்டின் இறுதியில் இலங்கை மீண்டும் பழைய நிலையை அடையும் என்றும் தெரிவித்தார். அந்நிய செலாவணி வீதத்தை நிலையான மட்டத்தில் பேண முடிந்துள்ளதாகவும் கடன் தரப்படுதல்கள் தற்போது உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அந்நிய செலாவணி கையிருப்பு இந்த ஆண்டு இறுதிக்குள் அமெரிக்க டாலர் 7 பில்லியனாக அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகின்றது. அரச வருமானம் 16% மட்டத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உலகளாவிய சவால்களுக்கு மத்தியிலும் வெளிநாட்டு கையிருப்பை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். இலத்திரனியல் கொள்வனவு முறைமையை விரைவில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அரச நிதி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 2026 மார்ச் மாதத்திற்குள் டிஜிட்டல் சொத்துக்களை அறிவிப்பதற்கான ஒரு முறையை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். 2025 செப்டம்பர் மாதம் வரையில் அமெரிக்க டாலர் 823 மில்லியன் நேரடி வெளிநாட்டு முதலீடு நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். நீதித்துறை அதிகாரிகளுக்கு ஒரு நன்னெறி விதிமுறையை 2026 அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முறைசாரா வழிகளில் வரிச் சலுகைகள் வழங்குவது ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் வரி நிர்வாகம் மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார். வெளிப்படை தன்மையுடனும் விதிகளின் அடிப்படையிலும் அளவுகோல்களின்படியும் வரிச் சலுகைகளை வழங்குவதற்கான வழிமுறைகளை உருவாக்குவதற்காக அபிவிருத்தி திட்டங்கள் சட்டம் மற்றும் துறைமுக நகர சட்டம் திருத்தப்படும் என்று தெரிவித்தார். SVAT ரத்து செய்யப்பட்டு வரி பணத்தை திரும்பப் பெறுவதற்கான முறைமை முறைப்படுத்தப்படும். அரச வர்த்தக முகாமைத்துவ சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். வெளிப்படை தன்மையை அதிகரிப்பதற்காக வழங்கப்பட்ட வரி விலக்கு அறிக்கைகள் வருடத்திற்கு 2 முறை நிதியமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்படும். இதன் மூலம் எவ்வளவு வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை மக்கள் பார்க்க முடியும் என்று தெரிவித்தார். அத்துடன் 2026 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் மேலும் சில முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு. அதாவது, வாகன இறக்குமதிக்காக அமெரிக்க டாலர் 1933 மில்லியன் பெறுமதியான கடனுறுதி கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு வெளிநாட்டு கடன் செலுத்துகை 2435 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். செப்டம்பர் 30 வரையில் இதில் 1948 மில்லியன் டாலர்கள் செலுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு டிசம்பர் 31 மேலும் 487 மில்லியன் டாலர்கள் செலுத்த தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 2024 விட வெளிநாட்டு கடன் சேவை கொடுப்பனவில் 7061 மில்லியன் டாலர்கள் அதிகமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வாகன சந்தை திறக்கப்பட்டு 1373 மில்லியன் டாலர்கள் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். நீடித்த மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி இலக்குகள் பற்றியும் குறிப்பிட்டார். சில ஆண்டுகளில் இந்த வளர்ச்சி 7% தாண்டும் என்றும் குறிப்பிட்டார். வெளிப்படை தன்மையுடன் கூடிய விதிகளின் அடிப்படையில் வெளிநாட்டு முதலீடுகளை பெறுதல், மூலோபாய அபிவிருத்தி திட்டங்களை திறமையாக செயல்படுத்தல், ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் மூலம் உயர் வருமானம் பெறுதல், தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் 2025-2029 மூலம் ஏற்றுமதிகளை பல்வகைப்படுத்தல், ஒரு புதிய சுங்கவரி கொள்கை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதான அனுசரணை வழங்குவோர் BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. BT கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லா சப்பல்.
அத்துடன் இளைஞர்களிடையே விளையாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக 1800 மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதே நேரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விளையாட்டு கட்டிட தொகுதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக 100 மில்லியன் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த கொடுப்பனவை 2026 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 1550 அதிகரிப்புக்கு யோசனை முன்வைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அதில் வரவு கொடுப்பனவுக்கான 200 ரூபாவை அரசாங்கம் வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். 82 ஆதார வைத்தியசாலைகள் 5 வருடங்களில் அபிவிருத்தி செய்வதற்கு 31,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். 16 மாடிகளை கொண்ட தேசிய இதய சிகிச்சை மையத்தை நிர்மாணிப்பதற்கு 200 மில்லியன்கள் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதன் மொத்த செலவீனம் 12,000 மில்லியன் ரூபாவாகும். சுயசரிய நோயாளர் காவண்டி சேவைக்காக 4.2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இதேவேளை விஷ போதைப் பொருளை ஒழிப்பதற்கான சுற்றி வளைப்புகளுக்கு 2000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அதே நேரம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபல புலமைப்பரிசில் கொடுப்பனவு 2500 ரூபாயினால் அதிகரிக்கப்படும் என்று அறிவித்தார். தேசிய கல்வியற் கல்லூரிகளில் பயிலுகின்ற ஆசிரிய மாணவர்களுக்கான கொடுப்பனவு 2500 ரூபாயினால் அதிகரிக்கப்படும். விசேட தேவையுடைய பிள்ளைகள் உயர்கல்வியை பெறுவதற்காக 5000 ரூபாய் மாத கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நாடளாவிய ரீதியிலுள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்கு 800 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் பிரஜைகளின் தரவுகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். QR குறியீடுக்காக 5000க்கும் குறைந்த கொடுக்கல் வாங்கல்களுக்கான சேவை கட்டணம் நீக்கப்படும் என்றும் தெரிவித்தார். AI தரவு மத்திய நிலையத்தை ஸ்தாபிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அஸ்வசம பெருங்குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்காக இணைய சேவை வவுச்சர் வழங்கப்படும். டிஜிட்டல் தொழில்நுட்ப கோபுரங்களை அமைப்பதற்கு முதலீட்டு வரியை 5 வருடங்களுக்கு ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்காக 6500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர் நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜா இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதில் பிரதம நீதியரசராக பதவியேற்றார். பிரதம நீதியரசர் பிரதி பத்மசூரசேன வெளிநாடு சென்றுள்ளதன் காரணமாக அவர் மீண்டும் நாட்டிற்கு திரும்பும் வரையில் செயற்படும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்கா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். பாடசாலை மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் பரிசோதனைகள் மற்றும் சோதனைகளுக்காக போலீஸ் உத்தியோகபூர்வ மோப்ப நாய் பிரிவின் உதவியை பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய போலீஸ் மோப்ப நாய்களின் உதவி தேவைப்படுமாயின் குறித்த பாடசாலையின் அதிபர் இலங்கை போலீஸ் உத்தியோக மோப்ப நாய் பிரிவின் பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு தேவையான உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடே ஒன்றாக என்ற தேசிய வேலை திட்டம் அனைத்து அரசு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் நோக்கம் நாட்டில் பரவி வருகின்ற போதைப்பொருள் அச்சுறுத்தலை வேருடன் பிடுங்கி எறிவதை என்றும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கைகளை அமல்படுத்துவதற்கு இலங்கை போலீஸ் நேரடியாக பங்களிப்பதுடன் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படுகின்ற போதைப்பொருள் மோசடியை வேறறுக்கும் வகையில் பாடசாலைகளை மையமாக கொண்டு போலீசார் அனைத்து வழிகளிலும் பல்வேறு திட்டங்களை தொடங்கியுள்ளார்கள். மேலும் பாடசாலை மட்டத்திலும் அதிபர் மற்றும் பணிக்குழாமும் இணைந்து பல்வேறு போதைப்பொருள் தடுப்பு திட்டங்களை பாடசாலைகளில் அமல்படுத்த ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் அதன் நிர்வாகத்தை ஆளுநர் ஊடாக முன்னெடுத்து வருவது ஜனநாயக விரோத செயலாகும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். தேர்தல் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தல் ஒரு வருடத்திற்குள் நடத்தப்படும் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உறுதியளிக்கப்பட்டதால் அதனை நடத்தாமல் ஆளுநர்கள் ஊடாக நிர்வாகத்தை முன்னெடுப்பது சட்டவிரோதமாகும். மக்கள் சபையை நிர்வகிக்க வேண்டுமெனில் மக்கள் வாக்களிப்பு மூலம் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அவசியம் என்று மாகாண சபைகள் தொடர்பாக வழக்கு விசாரணை ஒன்றில் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்றும் மஹிந்த தேசப்பிரிய சுட்டிக்காட்டினார். தேர்தல் நடத்தப்படாமல் அது ஒத்திவைக்கப்பட்டு வருவது ஜனநாயக விரோதமாகும். ஆளுங்கட்சி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் ஒரு வருடத்திற்குள் பழைய முறையிலேனும் மாகாண சபை தேர்தலை நடத்தியிருக்கலாம். அவ்வாறு செய்திருந்தால் பிரச்சினை எழுந்திருக்காது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குள்ள தடையை நாடாளுமன்றத்தால் மாத்திரமே தற்போது நிர்வகிக்க முடியும். எந்த முறைமையின் கீழும் தேர்தல் என்ற முடிவுக்கு வர வேண்டும். பழைய முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவதாக இருந்தால் அடுத்த வருடம் முற்பகுதியில் அதனை செய்ய முடியும் என்று குறிப்பிட்டார். பாடசாலை கல்வியின் பின்னர் தொழில் கல்வியில் இணைவதற்கான தகவலை பெறுவதற்கான அவசர தொடர்பாடல் சேவை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது.
அதன்படி பாடசாலை கல்வியை தொடர்ந்து தொழிற்கல்வியில் சேர மாணவர்களுக்கு தேவையான தகவல்களை துல்லியமாகவும் திறமையாகவும் வழங்கும் நோக்கில் 1966 தொழிற்கல்வி அவசர தொலைபேசி சேவை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமர சூரியவின் தலைமையில் நாரஹேன்பிட்டவில் அமைந்துள்ள நிபுணதா பியச வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 1966 தொலைபேசி சேவையின் மூலம் தொழிற்கல்வி தொடர்பான எந்தவொரு தகவலையும் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் திறமையான சேவைக்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தொழிற்கல்வி அமைச்சின் தொழில்நுட்ப அதிகாரிகளால் உருவாக்கப்பட்ட AI சாட்போட்டை அணுக முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொழிற்கல்வி தொடர்பான எந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும். புதிய பாடப்பிரிவின் கீழ் முதன்மையாக கற்பிக்கப்படும் தொழிற்கல்வியுடன் நவீன தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதன் முக்கியத்துவத்தை இதன்போது பிரதமர் விளக்கினார். நாளைய தொழிலுலகத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தேவையான மனித மற்றும் பௌதிக வளங்களை மாற்றப்பட வேண்டிய பகுதிகளை மாற்றுவதன் மூலம் தயக்கமின்றி தொழிற்கல்வி கட்டமைப்பிற்குள் தரமான முறையில் மேம்படுத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை இன்றும் 52வது நாளாக முன்னெடுத்தனர். திருகோணமலை மாவட்ட செயலகம் முன் தொடர் சக்தியாக கிரக போராட்டத்தை முன்னெடுக்கும் குறித்த விவசாயிகள் தங்களுக்கான சாதகமான தீர்வு எட்டும் வரை தொடர் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தனர். அத்துடன் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். நீதி வேண்டி போராட்டங்கள் நடாத்திய போதும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கம் எங்களை கண்டுகொள்ளவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். நுகேகொடையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள அரசாங்க எதிர்ப்பு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ MP இன்றைய தினம் தெரிவித்தார். நுகேகொடை அரசியல் சமர் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் மேலும் கூறியவை வருமாறு: நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே இதற்குரிய நடவடிக்கை இடம்பெறவுள்ளது. இதில் பங்கேற்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கும் முடிவை நாம் மதிக்கின்றோம். நுகேகொடை பேரணியில் மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க மாட்டார். எனினும் அவரது ஆசீர்வாதம் ஆதரவு அக்கூட்டத்திற்கு நிச்சயம் இருக்கின்றது. மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய தலைவர் தான் மஹிந்த ராஜபக்ச. அவரின் வழிகாட்டலுடன் எமது பயணம் தொடரும். நுகேகொடை அரசியல் சமரானது அரசாங்கத்துக்கு நிச்சயம் கடுமை அழுத்தமாக அமையும் எனவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். இந்தியாவின் வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி எதிர்வரும் 14ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இதற்கு மறுநாள் முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வருகிற 19ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதனால் வரும் நாட்களில் தமிழகத்தில் மழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பிலிப்பைன்ஸில் இந்த ஆண்டு தாக்கிய மிக மோசமான கல்மேகி சூறாவளியினால் 114 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காணாமல் போயுள்ளனர். இந்த நிலையில் மற்றொரு சூறாவளியான ஃபோங்வாங் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிலிப்பைன்ஸை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த புயல் தற்போது தென்கிழக்கு திசையில் வேகமாக நகர்ந்து வருகின்ற நிலையில் பொதுமக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை முழுவதும் 230 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை உயிர்காப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் என்பது குறிப்பிட்டுள்ளது. பல குடும்பங்களுக்கு இந்த உயிரிழப்பு பெரும் சோகத்தை அளித்தாலும் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட தலையீடுகள் மற்றும் மீட்பு முயற்சிகள் காரணமாக அதே காலகட்டத்தில் 195 உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. காப்பாற்றப்பட்டவர்களில் 135 பேர் இலங்கையர்கள் என்றும் 60 பேர் வெளிநாட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நேற்று முன்தினம் சிலாபம் தெதுரோயாவில் நீராடி கொண்டிருந்த போது கிரிபத்கொட மாகொலையைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதில் 16 வயதிற்குட்பட்ட 2 சிறுவர்களும் அடங்குகின்றனர். இவர்கள் அனைவரும் அந்த பகுதிக்கு சுற்றுலா சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பாடசாலை விடுமுறைகள் மற்றும் பண்டிகை காலங்களில் நீர்நிலைகளுக்கு அருகில் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அதிஉச்ச எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் தினமும் 1500க்கும் மேற்பட்ட விமானங்களின் வருகைகள் மற்றும் புறப்பாடுகளை கையாண்டு வருகிறது. இந்த நிலையில் டெல்லி விமான நிலையத்தில் உள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தில் இன்று காலையில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக விமான நிலைய ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை விரைவில் தீர்க்க விமான நிலைய நிர்வாகம் உட்பட அனைத்து தரப்பினரும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். விமான பயணிகள் அந்தந்த விமான நிறுவனங்களுடன் தொடர்பில் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளமையினால் 100க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 7ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி ராமநாதபுரத்தை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு தியாகராசா பிரேமகாந்தன் அவர்கள் 5/11/2025 புதன்கிழமை அன்று இறைப்பதம் எய்தினார். யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் திருகோணமலை நிலாவளியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவானந்தம் கிஷாந்தன் அவர்கள் 5/11/2025 புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்துரை விமலநாதன் அவர்கள் 6/11/2025 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வேலனை வடக்கு கண்ணாவுடை 5ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கொழும்பு 14 பெர்னாந்து கிராண்ட்பாஸ் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராசதுரை புனிதமதி அவர்கள் 6/11/2025 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.